கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்க பரிசுத்தமுள்ள ஆண்டவர் பாராட்டின நல்ல அன்பிற்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலங்கள். இன்னும் சொல்ல போனால் தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாட வேண்டிய சரியான நேரங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க மறந்தால் இனி ஒரு காலங்கள் கிடையாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபித்து ஆக வேண்டும். திறப்பில் நிற்க வேண்டிய நேரத்தில் நாம் திறப்பில் நிற்கும் போதுதான் படைத்தவர் இறங்கி கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்னைக்கு நம்ம ஜெபங்களை நாம் ஜெபிக்காமல் சோர்ந்து போய் படுக்கிறோமோ அன்னைக்கு தேசத்துக்கு வேண்டிய சேமத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் தேவன் தர முடியாது. ஜெபிக்கிற மனுஷனுடைய முழங்கால தான் தேசத்துக்கு வேண்டிய சகலமும் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை மனுஷன் எழுப்பினாலும் சரி தேசத்துக்கு சமாதானம் கிடையாது. ஜெபிக்கிற மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். அப்படியாப்பட்ட கடைசி நேரங்கள் நாம் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சத்துருவின் ராஜ்யங்களை தாக்கி தேவ ராஜ்யத்தின் பணியை நாம் வல்லமையோடு ஸ்தாபிக்க முடியும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப யுகம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய காலங்கள் கிடையாது. மடங்கி படுக்க வேண்டிய நேரங்கள் கிடையாது. பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது ராஜாவின் காரியங்கள் அவசரமானது. இந்த நேரத்தில் நாம் ஜெபங்களை அதிகப்படுத்தி முழங்காலை உறுதிப்படுத்தி நாம ஜெபிக்க வேண்டிய சரியான நேரம். நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்க நம்ம ஜெபிக்க வேண்டிய சரியான நேரம். சத்ருவின் ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ணி போராடி நம்ம ஜெயிக்க வேண்டிய சரியான நேரம். மறக்க கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு நேராய் புறப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய அங்கலாய்ப்பை உணர்ந்து கர்த்தருடைய பாரத்தை அணிந்து திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். பெருமூச்சு விட்டு நாம் கதறி ஜெபிக்க வேண்டும் என்று படைத்தவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபங்களை மறக்க கூடாது. பாரம் கொண்ட இருதயம், கண்ணீர் வற்றாத கண்கள், பலன் குறையாத முழங்கால்கள், விண்ணப்பம் குறையாத நாவுகள் எப்போதுமே நமக்கு சொத்தாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நாளும் கூட ஜெபத்துக்கு வரும் பதில் தலைப்புல ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பதிலை கொடுக்கிற பதிலை எப்படி அறியுது என்று நமக்கு தெரியல. நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் கொடுக்கிற பதிலை அறிய முடியல பாருங்க. அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெபத்தின் வாழ்க்கையிலும் நம்ம சோர்ந்து போகிறோம். ஜெபத்துக்கான பதிலை அறிந்து விட்டால் நம்ம ஜெபிக்காம இருக்க மாட்டோங்க. கண்டிப்பா ஜெபிக்காம இருக்க மாட்டோம். எடுத்து வாசிங்க. நம்முடைய தேவன் யார் என்றால் சங்கீதம் 65:2 படி அவர் யார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர். வாசித்து பாருங்க. அவர் யார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நாமமே அது. ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்துக்கான பதில் கொடுக்காம இருப்பாரோ? கண்டிப்பா இருக்க மாட்டார். எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும், எந்த விதங்களில் வரும் என்று அறியாதபடியினால் நம்ம சோர்ந்து போறோம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் பிரதர். ஆண்டவர் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என் ஜெபங்கள் பரலோகத்தை நோக்கி போகாது. நம்ம இப்படிதான் பேசி கொண்டிருக்கோம். அப்படி அல்ல. என் தேவன் யார் என்றால் ஜெபத்தை கேட்கக்கூடியவர். சங்கீதம் 66:20 வாசித்து பாருங்க. ஒருபோதுமே நம்முடைய ஜெபங்களை தள்ள மாட்டார். எந்த தகப்பங்க புள்ள பேசி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையால தட்டுவான்? யோசித்து பாருங்க. புள்ள பேசுகின்ற வார்த்தை தகப்பனுக்கு இன்பமானது. புள்ள பேசுகின்ற மதல மொழியா இருந்தாலும் சரி, புரியாத வார்த்தையா இருந்தாலும் சரி, தகப்பனுக்கு அது ரொம்ப இன்பங்க. இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் ஏங்குவது பிள்ளைகளின் அன்பான வார்த்தைக்காக.
யாருமே பிள்ளை பேசுவதை அல்ல தட்ட மாட்டாங்க. அதே போல பரலோக தேவன் நம்முடைய ஜெபங்களை ஒருபோதுமே தட்டி விட மாட்டார், தள்ளி விட மாட்டார், ஒருபோதுமே தள்ள மாட்டார். வேதம் சொல்லுது தானியேல் 9:23 நம்முடைய ஜெபங்களுக்கு உடனே பதிலை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம என்ன ஜெபம் பண்றோம் உடனே அவர் பதிலை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 33:3 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் யார் என்றால் ஜெபத்துக்கான மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நீங்க பேசிட்டு நீங்க போவீங்க, அவர் பேசாம இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் பேசல பிரதர், ஜெபத்துக்கான பதிலை கொடுக்கல பிரதர், பரலோகம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள பிரதர். அப்படி இல்லை பிரதர். தேவன் ஒருபோதுமே ஜெபத்தை கேட்டு சும்மா இருக்க மாட்டார், மறு உத்தரவு கொடுப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஜெபத்தை பார்க்கிறவர், இரண்டாவது ஜெபத்தை கேட்கிறவர், மூணாவது ஜெபத்தை கவனிக்கிறவர். நெகேமியா 1:6 வாசிக்கிறோம், 1 நாளாகமம் 7:15 வாசிக்கிறோம். அவர் ஜெபத்தை பார்க்கிறவர். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்பவர் என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா வேதத்துல பல இடங்களை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் ஜெபத்தை பார்க்கக்கூடியவர், ஜெபத்தை கேட்கக்கூடியவர், ஜெபத்தை கவனித்து பார்க்கிறவர், கவனித்து கேட்பவர். அப்பனா ஒரு காரியத்தை நம்ம கவனித்து கேட்போமானால், கவனித்து பார்ப்போமானால் அந்த காரியம் எவ்வளவு விலை வந்த காரியமா இருக்கும் பாருங்க. படைத்த ஆண்டவர் நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கவனித்து கேட்கிறார் என்றால் அந்த ஜெபத்தின் மதிப்பு எவ்வளவு பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத வச்சுதான் நம்ம சோர்ந்து போறோம், ஜெபம் பண்ணாம நம்ம சோர்ந்து போறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்ன தெரியுமா? என் புள்ள ஜெபம் பண்ண மாட்டானா என்ற ஏக்கத்தோடு காணப்படக்கூடிய நல்ல ஒரு தகப்பனுங்க. மத்தேயு 7:7 வாசித்து பாருங்க. என் மகன் என் இடத்துல கேட்க மாட்டானா என்று வாஞ்சையோடு எதிர்பார்க்கிற நல்ல தகப்பன் உண்டு. இந்த வார்த்தை அறிந்து விட்டால் எப்படி ஜெபிக்காம இருக்க முடியும்? ஜெபம் என்றால் படைத்த என் தகப்பனோடு பேசுவது, அவர் என்னோட கூட பேசுவது, இதாங்க ஜெபம். நான் பலமுறை சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, பல செய்தியில் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஜெபம் என்றால் வயிற்றில் உள்ள புள்ளையும் அந்த தாயும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடிதாங்க ஜெபம். இன்னைக்கு உறவுக்காக ஏற்படுத்திய ஜெபத்தை நம்ம உதவிக்காய் மாத்திய போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. நீங்க போய் நின்று பாருங்க, ஆண்டவரே உம்முடைய உறவுக்காக நான் வந்திருக்கேன்ப்பா, அந்த ஏக்கத்தோடு காத்திருப்போதான் நம்முடைய அப்பா. ஏசாயா 59:16 வாசிக்கிறோம். என் பிள்ளை விண்ணப்பம் பண்ண மாட்டானா என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் புள்ள விண்ணப்பம் பண்ண மாட்டானா? எதிர்பார்க்கிற ஆண்டவர் எப்படி உங்க ஜெபத்தை தள்ளுவாரு? எதிர்பார்க்கிற ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு எப்படி மறு உத்தரவு கொடுக்காம இருப்பாரு? யோசித்து பாருங்க. நம்ம ஏன் சோர்ந்து போறோம்? என் புள்ள விண்ணப்பம் பண்ண வேண்டுங்க, அவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்க வேண்டும், என் பிள்ளைக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆகணும், என் பிள்ளையின் ஜெபத்தை நான் கேட்டு ஆக வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற அருமையான தகப்பன் ஒருபோதும் ஜெபங்களை தள்ள மாட்டார். உன் ஜெபங்களுக்கு சும்மா இருக்க மாட்டார். அது மேல புரிஞ்சுங்க. ஒருபோதும் மௌனமா இருக்க மாட்டார், ஒருபோதும் இருக்க மாட்டார். எசேக்கியேல் 22:30 வாசித்து பாருங்க. என் புள்ள திறப்பில் நிக்கணுங்க, ஒருவனையும் காணேன் என்று அவர் அங்கலாய்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய அங்கலாய்ப்பே அதானே. நீங்க ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், திறப்பில் நிக்கணும் சொல்லுதானே அவர் அங்கலாய்ப்பே. அவர் எப்படிங்க உங்க ஜெபத்தை தள்ளுவாரு? அவர் எப்படி உங்க ஜெபத்தை கேட்டு சும்மா இருப்பாரு? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம எப்படி சும்மா இருப்பாரு? யோசித்து பாருங்க.
ஒருபோதுமே கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். ஒருபோதும் உன் ஜபத்தை கேட்டு சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாகவே உன் ஜபத்துக்கு பதில் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஜபத்துக்கு வருகின்ற பதில் என்னன்னு பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. முதலாவது பதில் எடுத்து வாசிங்க. தானியேல் 9:23 வாசிக்க கேட்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கர்த்தருடைய தாசன் தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜபத்துக்கான பதில் ஆம் என்று வந்துவிட்டது. ஓகே, நீ என்ன ஜபம் பண்ணியோ உன் ஜபத்துக்கான பதில் வந்து விட்டது என்று அங்க அவனுக்கு அறிவிக்கப்படுகின்ற காரியங்கள். யோசித்து பாருங்க. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனால் சும்மா இருக்க முடியலையே. சொந்த ரத்தம் கொண்டு சிந்தி மீட்கப்பட்ட நாம் இணைந்து நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஜபங்களை கேட்க மாட்டாரா? பின்ன ஏன் சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுத்து, பலவீனத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து ஜபத்தை விட்டு ரொம்ப தூரமா ஏன் பயணிக்க வேண்டும்? எதுக்கு போகணும்? நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவருமா? ஜபத்தை கேட்டு அவர் கொடுக்கிற முதல் பதில் ஆம், ரைட். உன் ஜபங்கள் கேட்கப்பட்டு பதில் வந்து விட்டது. ஆம். 1 சாமுவேல் 1:10 எடுத்து வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கு அன்னாளை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க படிச்ச ஒரு வசனம்தான். கர்ப்பங்கள் அடைக்கப்பட்ட அன்னாவுடைய வாழ்க்கையில அவ மிகவும் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இதயத்தை தேவ சமூகத்தில் உருக்கி ஊத்தக்கூடிய அளவுக்கு அவ விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரியான நேரமா இருந்தபடியால் அவ ஜபங்களை கேட்ட ஆண்டவர் ஆம் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதிலை கொடுத்தார். அந்நாளுக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான நேரமா இருக்கலாம், போராட்டத்தின் நேரமா இருக்கலாம், வருத்தத்தின் நேரமா இருக்கலாம். எந்த நேரமா இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆம் என்ற பதிலை நிச்சயமாய் நம்முடைய பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் கொடுப்பார். எடுத்து வாசிங்க. ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நல்ல கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவாய் கடந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. நீ உன்னை ஆயத்தப்படுத்து, நீ மரித்து விடுவே என்பதாய். இவன் செவர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே நினைங்கப்பா, என் உத்தமத்தை நினைங்க, என் உண்மையை நினைங்க சொல்லி கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பதை அங்க பார்க்க முடியுங்க. ஏசாயா மூலமாய் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 15 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கப்படுவதை அங்க பார்க்க முடியும். 15 வருஷங்கள். ஒருவேளை மரண தருவாயா இருக்கலாம், வியாதியின் படுக்கையா இருக்கலாம், இக்கட்டான நேரமா இருக்கலாம். ஜபத்தை முட்டு மறக்காதீங்க. நிச்சயமா உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு. நம்பிக்கையோடு ஆண்டோடைய பிரசனத்துக்கு, இப்படி சொன்னேன், உன் தகப்பனுடைய பிரசனத்துக்கு புறப்பட்டு போங்க. நம்பிக்கையோட போங்க. உன் ஜபங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு நிச்சயமாகவே மறு உத்தரவை உனக்கு கொடுப்பார். வியாதியின் படுக்கையில், மரணத்தின் படுக்கையில் வாழ்ந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் இறங்க கூடுமானால் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் இறங்க மாட்டாரா? நிச்சயமாகவே இறங்குவார். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு ஆம் என்ற பதில் நிச்சயமாய் வரும். வேதம் முழுக்க நான் பார்க்கும்போது ஆபிரகாம் ஜெபம் பண்றாங்க. ஆபிரகாம் மன்றாடி ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபம் பண்ண ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் ஆண்டவர் ஆம் 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 என்று தொடர்ச்சியாய்
அந்த பதிலை கொடுப்பதை அங்க பார்க்க முடியும். அவர் மன்றாடி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் என் ஆண்டவர் இறங்கி ஆம் என்ற பதிலை கொடுப்பதை அங்க பார்க்க முடியுங்க. இப்பயும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க தைரியமாய் நம்பிக்கையோடு கிருபாசனத்தின் அண்டையில் போய் தைரியத்தோடு ஜெபம் பண்ணலாம். உங்க ஜெபங்கள் கண்டிப்பாய் கேட்கப்படும். உங்க ஜெபங்கள் ஒருபோதும் தள்ளப்படாது, ஒருபோதும் தள்ளப்படாது. தேசத்துக்காய் இரவும் பகலும் கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, கவலைப்படாதீங்க. உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஏற்ற காலங்கள் வரும்போது நம்முடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் தேசத்தில் பெரிய எழுப்புதலையும் பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொடுப்பதை உங்க கண்களும் என் கண்களும் கண்டிப்பாய் காணும். நம்ம சோர்ந்து போகாமல் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆமேன் என்று பதில் கொடுக்க ஆண்டவரை நோக்கி நம்ம தொடர்ச்சியா ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். சோர்ந்து போக வேண்டாம், சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாகவே பதில் வரும். இரண்டாவது பதில் என்னன்னா, முதல் பதிலை பார்க்கும்போது ஆம் என்று சொன்ன தேவன், இரண்டாவது பதிலை பார்க்கும்போது இல்லை. உங்க ஜெபங்கள் கேட்கப்படாம இல்லை, அதுக்கான பதில் தான் இல்லை. இந்த காரியம் உனக்கு இல்லை. இந்த காரியம் உனக்கு கொடுத்தால் உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை உண்டாகுமானால் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுவார். ஒரு முறை வீட்டில் நான் சேவிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் மகன் புறப்பட்டு வரான். அந்த நுரைய பார்த்துட்டு அவன் சொல்றான், எனக்கு அந்த மாதிரி பூசி விட்டு ஷேவிங் பண்ணுன்னு கேட்கிறான். நான் என்ன சொல்லியிருப்பேன்? என் பிள்ளைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, இல்லை. அவன் கேட்டான், அவனுக்கு கொடுத்த பதில் என்னன்னா இல்லை. இல்லைன்னு சொன்னால் உங்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நிறைய மனுஷன் என்னன்னா, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா ஜெபம் ஆண்டவர் கேட்கல, என் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, நான் ஜெபித்த விதங்கள் என் ஆண்டவருக்கு ஏற்றதாய் காணப்படவில்லை என்று பொருள் கிடையாது. உங்க ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். நீங்க கேட்ட காரியத்தை ஆண்டவர் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஜெபத்துக்கான பதில் இல்லை. எடுத்து வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனம். எடுத்து வாசிப்போமா? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பரிசேயன் தன் நீதியை முன்வைத்து தன்னுடைய காரியங்களை முன்வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது படைத்தவர் சொல்லுவார், இவன் அல்ல, இவனுக்கு இல்லை, அவனே நீதிமானாய் மாற்றப்பட்டான். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்காமல் இருப்பது சந்தோஷங்க, நிச்சயமா சந்தோஷம். எலியா ஜெபம் பண்ணுவான், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை கேட்டிருந்தால் எலியா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில நம்ம இப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். குடும்பத்துல சின்ன பிரச்சனை வந்தா போதும், சின்ன போராட்டம் வந்தாலும் போதும், உடனே சொல்லுவோம், ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும், எனக்கு வாழ பிடிக்கல, நான் வாழ விரும்பல. இல்லை, அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கல. கேட்கல என்ற வார்த்தையை விட அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். பதில் இல்லை. நீ வாழணும், நீ இருக்கணும், நீ செய்யணும். சில நேரத்தில் இல்லை என்ற பதில் நம்முடைய வாழ்க்கையில சிறப்புங்க. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை வருந்தி கேட்போம், ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யுங்க, இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் இருந்தால் நலமா இருக்கும் என்று நம்முடைய பார்வைக்கு ஏற்றார் போல நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவன் அப்படி இல்லைங்க. நமக்கு தேவைப்பட்டால், என் புள்ள வாழ்க்கையில இந்த காரியம் தேவை என்றால் நிச்சயமா சொல்லுவார், ஆம் எடுத்துக்கொள்வார். இல்லை என்றால் வேண்டாம், இல்லை என்று சொல்லுவார், இல்லை என்று சொல்லுவார். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது, அதுவும் ஜெபத்துக்கான பதில். மூணாவது பதிலை பார்ப்போம். காத்திருங்கள், காத்திருங்கள் என்று சொல்லுவார். இங்க வாசிக்கிறோம், ஆதியாகமம் 15வது அதிகாரம்
3 தொடங்கி 6 வாசிக்க கேட்போம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சில நேரத்தில் பதில் உடனே வரும், சில நேரத்தில் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுவார். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டாலும் தேவன் பொறுமையாய் இருந்து எல்லாவற்றையும் சரியாய் செய்வார். நல்ல கவனிங்க, 2020ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணி சில மாதங்களாய் அங்க போய் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய அவசரம் என்னன்னா, எப்படியாவது ஒரு வீடை எடுத்து டக்குன்னு ஊழியத்தை ஆரம்பிச்சிடணும் என்பதாய் நானும் 23 வீடுகளை தொடர்ச்சியாய் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, காசை கொண்டு போகும்போது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படியே 23 வீடும் என்னை விட்டு போனது. மனம் உடைக்கப்பட்டவனாய் ஆண்டவருடைய பிரசனத்தை விழுந்து நான் புலம்பி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உங்க ஊழியம் செய்தானா நான் போனேன், எனக்கு எந்த வீடும் தர மாட்டாங்கன்னு. ஆண்டவர் பொறுமையா இருந்து என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ சகலத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். இப்ப சொல்லுவேன், நான் அவசரப்பட்டாலும் என் ஆண்டவர் பொறுமையா இருந்து சகல காரியத்தையும் நேர்த்தியாய் பண்ணி கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப அவசரப்படுவோம். ஆண்டவர் பதில் கொடுத்து ஆகணும், ஆண்டவர் செஞ்சு ஆகணும், ஆண்டவர் உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படுவோம். ஆனால் படைத்த ஆண்டவர் பொறுமையாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ சகல காரியத்தையும் பொறுமையாய் காத்திருந்து அவர் செய்வார். ஆண்டவர் சொல்லுவார், காத்திரு, நீ காத்திரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டம் என்னன்னா காத்திருப்பது. எல்லா வேலையும் செய்வான், தேவன் என்ன சொன்னா செய்வான், ஆனா பொறுமையாய் காத்திரு அந்த ஒரு வேலையை மட்டும் மனுஷன் செய்வது சற்று கடினங்க. இந்த காத்திருப்பு நாட்கள் தான் தொலைந்து போன கூட்டங்கள் எக்கச்சக்கம். தேவன் இறங்கி சொன்னார்னா காத்திருங்க. ரெபேக்காளுடைய வாழ்க்கையில கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டது. ஈசாக்கு ஜெபம் பண்றான், தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது ஆண்டவர் கிருபையாய் மனம் இறங்கி அவன் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ சகலவற்றையும் செய்து முடித்தார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட எழுப்புதலுக்காக, சபையின் எழுப்புதலுக்காக நீங்க காத்திருக்கலாம். இல்ல சில காரியங்கள் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆகணும். பிரதர், நான் அதுக்காக காத்திருக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறேன்னு நீங்க ஜெபிக்கலாம். ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபத்தை விடாதீங்க. சில வேளையில உங்களுக்கு பதில் வரும். காத்திரு காத்திருந்து நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய நாட்கள் வீணாகுவதில்லை. காத்திருக்கும் போது நம்ம காலங்கள் வீணாவது கிடையாது. நிச்சயமாகவே ஆண்டவர் இறங்கி அந்த காத்திருக்கிற நேரத்தில் சகலவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க, தேவன் சொன்னால் சொன்னதான் நிச்சயமா நடக்கும், ஒருபோதும் மாறாது. தேவன் சொல்லிவிட்டால் காத்திருங்க, காத்திருங்க. காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகை போல எழும்ப ஒரு காலங்கள் புறப்பட்டு வரும். அதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்து கடங்க. 4வது, கேட்பதை கொடுக்காமல் வேறு ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். முதல்ல சொன்னேன், உடனே ஆண்டவர் பதிலை கொடுப்பார். 2வது சொன்னேன், வேண்டாம் என்று சொல்லுவார். 3வது சொன்னேன், நம்ம ஜெபிக்கும் போது காத்திரு என்று பதிலை கொடுப்பார். 4வது சொல்றேன், கேட்பதை கொடுக்காமல் வேறு ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். எலியாவின் காரியத்தில் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 தொடங்கி 21 மட்டும் நீங்க வாசித்து பாருங்க. எலியாவின் காரியத்தில் சோர்ந்து போன நேரங்கள் எலியா ஒரு ஜெபம் செய்வார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும்,
இந்த ஜெபத்தை கேட்டு எலியாவுக்கு மட்டும் கர்த்தர் பதில் கொடுத்திருந்தால் என்ன இருக்கும்? எலியா இல்லாமல் போயிருப்பார். ஆனால் தேவன் கொடுத்த பதில் வேற. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கேளியா எலியா ஜெபித்த ஜெபம் என்ன? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் தேவன் கொடுத்த பதில் வேற. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. வேறு ஒரு பதிலை கொடுக்க ஆரம்பித்தார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு காரியத்துக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வேறு ஒன்றை கர்த்தர் கொடுப்பார் பாருங்க. அதுவும் ஜெபத்துக்கான பதில். பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, நான் உம்மோடு வர அனுமதியும் என்று. ஆண்டவர் சொல்வார், இல்ல, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போய் தேவன் இறங்கி செய்ததை சொல், அறிவி. வேற பதில், வேற பதில். அவ்விதமாய் அவன் புறப்பட்டு போனான் பாருங்க. நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சில நேரங்கள்ல நாம் சில காரியத்தை விழுந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, காரியம் கொடுங்கப்பா, இந்த காரியம் செய்யுங்கப்பான்னு. அந்த காரியத்துக்கு மாறாக கர்த்தர் கொடுப்பார் பாருங்க. அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்போக்கம் கண்டிப்பா வேண்டும். அதுவும் ஜெபத்துக்கான பதில்தான். இந்த பதிலை மட்டும் நீ அறிந்து விட்டால் நீ சோர்ந்து போக மாட்டே. உன் ஜெப வாழ்க்கை சோர்ந்து போகாது. இதை குறித்த ஒரு நல்ல அறிவு கண்டிப்பாய் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வாறு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்பதை அறிந்து விட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒருபோதும் சோர்ந்து போன ஜெப வாழ்க்கையாய் நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இருக்காது. முதல்ல சொன்னேன், ஆம் என்ற பதிலை கொடுப்பார். இரண்டாவது, இல்லை என்ற பதிலை கொடுப்பார். மூணாவது, காத்திரு என்ற பதிலை கொடுப்பார். நான்காவது, கேட்பது ஒன்றா இருக்கும், தேவன் கொடுப்பது ஒன்றா இருக்கும். இந்த ஜெபத்துக்கான பதிலை அறிந்து சோர்ந்து போகாமல் தேசத்துக்காகவும் மற்ற காரியத்துக்காகவும் விடாப்பிடியாய் ஜெபித்து பழகுங்க. படைத்தவர் கூட இருப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஆண்டோடைய பிரசன்னத்தில் உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. விழுந்து போன உங்க ஜெப வாழ்க்கையை இன்னைக்கு தூக்கி எடுத்து கட்டுங்க. விடாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அவர் ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் ஒருபோதுமே ஜெபத்தை தள்ள மாட்டார். அவர் ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய பதில் உண்டு. அந்த பதிலை மட்டும் நீ தெளிவாய் அறிந்து விட்டால் உன் வாழ்க்கையில ஜெபத்தில் நீ தோற்று போக மாட்ட. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு என்னோட கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஜெபத்துக்கான பதிலை அறிந்து தெளிவாய் எழும்பி ஜெபிக்க என் ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆம் என்ற பதில் வரும்போது சந்தோஷப்படுவதும், இல்லை என்ற பதில் வரும்போது துக்கப்படுவதும் நிச்சயமாய் கூடாதப்பா. எல்லா பதிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு மனப்பக்குவத்தை என் தேவன் தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்படியாப்பட்ட கிருபை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். ஜெபத்துக்கான பதிலை அறிந்து நாளுக்கு நாள் ஜெபிக்க வாஞ்சியும் ஜெபிக்க வேண்டிய ஏக்கத்தையும் பெற்று ஜெபத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அருமையான குடும்பத்துக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மனுஷனையும் என் தேவன் ஆஸ்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிருபைகள் இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும். ஆண்டவருடைய இரக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவங்களையும் குடும்பங்களையும் மனசார கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே சிறுக்காய் மக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. இது சோர்ந்து போக வேண்டிய காலமே கிடையாது. நீங்க ஜெபிக்கும் போதுதான் பாதாளத்தில் எரிகின்ற நெருப்பை குறைத்து பரலோகத்தை ஆத்துமாக்களால் நிரப்ப முடியும். விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. God bless you.